சரி, ஓகே. இப்போது லிஸ்ட்டு அப்படின்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஒரு கடைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா தேவையான பொருள்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்போம்ல, அதே மாதிரி தான் லிஸ்ட்டும். ஒரே ஒரு ஆப்ஜெக்டில் நிறையா வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான் லிஸ்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு அன்னியன் பாத்தில் வர ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட், அந்த கம்பார்ட்மெண்ட்டு ஒரு லிஸ்ட்டு, ஓகேவா? அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி சீட்டுக்கு பின்னாடி நம்பர்ஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு சீட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. விக்ரம் ஒரு சீட்டில், சதா ஒரு சீட்டில், விவேக் ஒரு சீட்டில் உட்காந்துருப்பாங்க. இப்போது இந்த சீட்டுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இண்டெக்ஸ். நார்மல் ட்ரெயினில் 1 2 3 அப்படின்னு இருக்கும். அரேல வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பைத்தான் லிஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் 0லேருந்து தான் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஆகும். நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 0லேருந்து தான் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நியூ ஃபைல் அப்படி சொல்லி கொடுத்துட்டு லிஸ்ட் சாம்பிள் டாட் பை அப்படி சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். இதில் வந்து S3 அப்படின்ற ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் விக்ரம், சதா, விவேக் எல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம், விவேக் அப்படி சொல்லி வச்சுப்போம். இப்போ வந்து ட்ரெயினில் ஜென்ட்ஸ் லேடிஸ் 2 பேருமா இருக்காங்கல்ல, ஒரு ஒரு டேட்டா டைப் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். இவங்க வந்து ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கு, லேடிஸ்லாம் வந்து நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சதா வந்து அவங்களோட நேமில் வந்து 5 லெட்டர்ஸ் இருக்குது, அதனால் 5 அப்படி சொல்லி வச்சுப்போம். அது சதா. 6 எக்ஸாம்பிளுக்கு ஒன்று வச்சுப்போம். இது ஏன் நம்ம போடுறோன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நீங்கள் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதே வந்து வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க அரேவாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ இன்டீஜர் அரே அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்டீஜர் மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ளோட் அரேன்னு இருக்குன்னா ஃப்ளோட் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதில் நீங்கள் ஃப்ளோட்டு, மிக்சட் டேட்டா டைப், நீங்கள் நிறைய டேட்டா டைப் வந்து இதுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே, ஓகேவா? இது வந்து S3 அப்படின்றது இப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. இவர் வந்து விக்ரம் 0th சீட்டில் உட்காந்துருக்காரு, விவேக் ஃபர்ஸ்ட்டில் உட்காந்துருக்காரு, சதா செகண்டில், இவங்க தேர்டில் உட்காந்துருக்காங்க, ஓகேவா? இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸிங் அப்படின்னா என்ன, எப்படி இந்த இண்டெக்ஸிங் வேல்யூ ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ டிடிஆர் வராது, ஃபஸ்ட்டு சீட்டில் யார் இருக்கணும், அதாவது 0th சீட்டில் விக்ரம் தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி அவரோட ஐடி ப்ரூஃப் ஆகி செக் பண்ணுறாரு. அது எப்படி பண்ணுறாருன்னா, இப்போ வந்து 0 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறாரு, விக்ரம் தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், விக்ரம் தான் இருக்காரு, ஓகேவா? அடுத்து வந்து இதே மாதிரி 1 2 3 போட்டால் எல்லாரோட இது வரும். இது வந்து இண்டெக்ஸு. இப்போது ரேண்டமாக ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு கூட வந்தவங்க, அவங்க பேர் நமக்கு தெரியும், எந்த சீட்டில் இருக்காங்க தெரியாது. இப்போ அவங்க எந்த சீட்டில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ S3 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 5, இந்த 5 அப்படின்றவங்க எந்த சீட்டில் இருக்காங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரன் பண்ணி பார்ப்போம். 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? 2வது சீட்டில் உட்காந்துருக்காங்க, அதாவது தேர்ட் சீட்டு இண்டெக்ஸிங்கில் செகண்ட் அப்படி சொல்லி வரும், ஓகேவா? இது ஒரு ஃபங்க்ஷன். இன்னும் வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா S3 டாட் பாப் அப்படின்னு இருக்குது. அதாவது லாஸ்ட்டில் இருக்க ஒரு வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணணும், அவங்கள தூக்கி வெளியே போடணும் அப்படி சொல்லி வச்சுக்கோங்க. பாப்புன்றதோட இதுதான் தூக்கி அடிக்கிறது அவங்கள. இப்போ வந்து லாஸ்ட் சீட்டில் வந்து யார் இருக்கா, 6 அப்படின்றவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். 6 அப்படின்னு வேல்யூ வந்துச்சு. இது என்னென்னா, இப்போ இந்த லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் நமக்கு அந்த 6ன்ற வேல்யூ இருக்காது, அதில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்கள பிடிச்சி தூக்கி வெளியே போட்டோம். இப்போ வந்து பிரிண்ட் S3, பார்த்தீங்களா, கம்பார்ட்மெண்ட்டில் அவங்க இல்லை. இது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்ன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அப்பன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்கணும், லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு கம்பார்ட்மெண்ட்டை நம்ம லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ இந்த ட்ரெயின் வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படி சொல்லி வச்சுப்போம். இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் வந்து த்ரிஷாவும் சிம்புவும் வராங்க அப்படி சொல்லி வச்சுப்போம். சிம்பு வராங்க, த்ரிஷாவும் வராங்க. இது வந்து S4 அப்படின்ற கம்பார்ட்மெண்ட்டு. இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்டு ரெண்டுமே ஒரே ட்ரெயினில் இருக்குது, சதாப்தி எக்ஸ்பிரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். சதாப்தி எக்ஸ்பிரஸ்
S3, S4. அதாவது இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த 2 கம்பார்ட்மெண்ட்டும் அட்டாச் பண்ணி ஒரே ட்ரெயின் ஆக்கியிருக்கோம். இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ்ன்றது ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட், ஓகேவா? இப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் ஆகி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் முடியுது, இதில் ஸ்டார்ட் ஆகி இதில் முடியுது. லிஸ்ட் எப்படி நம்ம ஜென்ரலாகவே வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கான சிம்பிள் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், ஓகேவா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த சொன்னால் அப்பண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன், எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். அப்பண்ட்ன்றது என்னென்னா, ஒரு வேற ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதில் வந்து சிவாஜி கணேசனும் பத்மினியும் வராங்க. அவங்க வந்து ஒரு கச்சேரிக்கு போயிட்டுருக்காங்க, ஓகேவா? இவங்க டான்ஸ் ஆட போகிறாங்க, அவங்க வந்து மியூசிக் வாசிக்க போகிறாங்க. இப்போ இவங்களோட கம்பார்ட்மெண்ட்டையும் நம்ம அந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் கூட அட்டாச் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னா, டாட் அப் அண்ட் ஆஃப் S5 அப்படின்னு சொல்லி போட்டோன்னு வச்சுங்க. இப்போ மறுபடியும் நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப் சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, இந்த கம்பார்ட்மெண்ட்டு பின்னாடி அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே 2 கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு, இப்போ 3 கம்பார்ட்மெண்ட் ஆக போகுது, ஆயிடுச்சு. இப்போ விக்ரம், விவேக், சதா, சிம்பு, ட்ரிஷா, சிவாஜி, பத்மினி வேற வேற டைம்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரே ட்ரெயின்லேயே வந்துட்டு இருக்காங்க. டைம் டிராவல் ட்ரெயின் கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்ப்போம். எக்ஸ்டெண்ட்ற ஃபங்க்ஷன் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 4 பேர், ஒரு 3 பேர் தான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க, எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் ஆட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பார்ட்மெண்ட் S3ன்ற கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே 4 பேர் இருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக டிடிஆர் வந்து செக் பண்ணுறதுக்கு வராரு. டிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா, x3 டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் எப்படி போட்டோம் அப்படின்னா, டிடிஆர் அப்படின்னு சொல்லி வந்துச்சா? இதுதான் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனோட யூஸ். தேங்க்யூ.